மன்னாரை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு ராணுவ வீரர் உட்பட 3 கைது. ராணுவ முகாம்களில் இருந்தது துப்பாக்கிகள் மாயம். ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அதிர்ச்சி. சிக்கிவார்களா ராஜபக்சர்கள்? இந்திய புலனாய்வுத்துறை அம்பலப்படுத்திய உண்மை. மற்றொரு மாகாணத்தின் பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை. ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு அனுரவின் அடுத்த விஜயம். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். நிர்மாண பணியில் நிதி மோசடி சாணக்கியன் மீது குற்றச்சாட்டு. மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழக்கிழமை காலை நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் 3 உள்ளடங்கலாக 4 நபர்கள் மீது நீதிமன்றத்துக்கு முன்வைத்து துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்திருந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபர் ராணுவ சிப்பாய் பேசாலை நடுகுடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா ராணுவ முகாமில் இருந்து T-56 ரக துப்பாக்கிகள் 77 பாதாள உலக குழுவின் கைகளில் சிக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். மேற்கண்ட அதிர்ச்சி தகவலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளவை தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். காணாமல் போன துப்பாக்கிகளில் 38 துப்பாக்கிகளை அதிகாரிகள் வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளதாகவும் எஞ்சிய துப்பாக்கிகள் இதுவரை மீட்கப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 13 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு துறைகளில் பரவலான சீர்கேட்டை உருவாக்குவதற்காக முன்னிய நிர்வாகத்தை விமர்சித்த ஜனாதிபதி இது தற்போதைய பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பங்களித்துள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்களாக ஸ்ரீலங்கா ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை கிரீஷ் திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்ட பணம் சட்டவிரோதமாக பெறப்பட்டது என்பதை இந்திய நிதி புலனாய்வு துறைகள் வெளிப்படுத்தியுள்ளன. அதன்படி கிரீஷ் ரியல் டெக் நிறுவனம் மற்றும் அதன் விளம்பரதாரர்கள் அமித் கட்டியால் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாகத்தின் போது தொடங்கப்பட்ட கொழும்பு கோட்டை கிரீஷ் திட்டம் பாதையில் நிறுத்தப்பட்ட நிலையில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. இந்த திட்டம் நடைபெற்று வரும் கிரீஷ் சதுர்கத்தில் 4.3 ஏக்கர் நில குத்தகைக்கு எடுத்ததில் 700 மில்லியன் நிதி முறைகேடு நடந்ததாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்ற வழக்கு உள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதி இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக இந்திய நிதி புலனாய்வு துறை வெளிப்படுத்தியுள்ளது. அதன்படி இந்த திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்த கிரீஷ் ரியல் டெக் நிறுவனம் அதன் விளம்பரதாரர் அமித் கட்டியால் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் புதுடெல்லியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்துக்காக முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் பெற்ற போதிலும் அமித் கட்டியால் 13 ஆண்டுகளாக வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளின் போது இது தொடர்பான தகவல்கள் வெளிவந்தன. அமித் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் கிரீஸ் ரியல் டெக் பிரைவேட் லிமிடெட் ஆகியோர் ஏராளமான முதலீட்டாளர்களிடமிருந்து மோசடியாக பணத்தை பெற்று பல்வேறு நாடுகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாவை மாற்றியுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தின் மூலம் வாங்கப்பட்ட 224.08 கோடி இந்திய மதிப்புள்ள அசையா மற்றும் அசையா சொத்துக்களில் கொழும்பில் 4 ஏக்கர் நிலமும் பாதி கட்டி முடிக்கப்பட்ட சொகுசு விடுதிகளும் இருப்பதாக விசாரணைகளில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தவறான தகவல்களை முன்வைப்பது இவர்கள் இந்த பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை என்று அளிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார். நிலவும் மோசமான வானிலை காரணமாக இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் இந்த நாட்களில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் பரீட்சை முன்னெடுக்கப்படுவதால் இன்றைய தினம் நடைபெறவிருந்த தேர்வு பாடங்கள் எதிர்வரும் சனிக்கிழமை 25ஆம் தேதி இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தாம் அடுத்த அதிகாரப்பூர்வ ஜனாதிபதியாக ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு புறப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க தெரிவித்தார். இதற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அழைப்பு வந்ததாக ஜனாதிபதி களுத்துறையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் குறிப்பிட்டார். இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கு நன்மை பயக்கும் அரசாங்க ஒப்பந்தத்தின் மூலம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் ஆராயும் என்று ஜனாதிபதி கூறினார். ஏற்கனவே அனில்குமார் திசாநாயக்கவின் இந்திய மற்றும் சீன விஜயங்கள் வெற்றியளித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த தகவலும் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் பதவியேற்க உள்ளார். வழக்கமாக அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டனில் உள்ள கேபிள் கட்டிடத்துக்கு வெளியே பதவியேற்பது வழமை. ஆனால் வாஷிங்டன் தலைநகரை தாங்கியுள்ள கடுமையான குளிர்கால வானிலை காரணமாக பதவியேற்பு விழாவை கேபிடல் கட்டிடத்தின் டொரண்டோ மண்டபத்தில் நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடுமையான குளிர்கால வானிலை காரணமாக கலந்து கொள்ளும் அனைவரின் பாதுகாப்புக்காக பதவியேற்பு விழா மண்டபத்தில் நடைபெறும் என்று ட்ரம்ப் தனது சமூக ஊடக கணக்குகளில் தெரிவித்தார். முன்னதாக 1985 அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு இதேபோல இடம்பெற்ற வரலாறு கொண்டுள்ளது. கடந்த நவம்பரில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் பைபிள்களை கையில் வைத்து சத்திய பிரமாணம் செய்ய உள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற போது தனது இரண்டாவது துணை ஜனாதிபதியாக ஜே.டி. வான்ஸை தேர்ந்தெடுத்தார். பதவியேற்பு விழாவுக்கு ட்ரம்ப் மற்றும் அவரது துணைவியார் மெலனியாவை பதவி விலகும் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் மனைவி ஜில் பைடன் ஆகியோரை அழைத்து செல்வார்கள். ட்ரம்ப் முன்னர் 2017 தொடக்கம் 2021 வரை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளார். 2020 ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனின் ட்ரம்ப் தோல்வியடைந்தார். பின்னர் ட்ரம்புக்கு இன்னும் ஒருமுறை பதவி வகிப்பதற்கான வாய்ப்புள்ளதால் ட்ரம்ப் நவம்பர் 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். கடந்த நவம்பரில் நடந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஹாரிஸ் ட்ரம்பின் போட்டியாளராக காணப்பட்டனர். குறித்த நிகழ்வில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குக்கு பதிலாக துணை ஜனாதிபதி ஹாங்காங், அர்ஜென்டினா ஜனாதிபதி ஜே.வி. மில்லே, முன்னாள் பிரீஸ் ஜனாதிபதி, இத்தாலிய பிரதமர், இந்திய வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். நவம்பரில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்று உதவிய உலகின் முதல் நிலை மில்லியர்கள் எலோன் மஸ்க் தலைமையிலான அமெரிக்க வன பதவி விலகவுள்ள தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் அவரது கணவரும் இன்று பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வர். கடந்த நவம்பரில் நடந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஹாரிஸ் ட்ரம்பின் போட்டியாளராக காணப்பட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாயனிகனுக்கு கல்லாற்றில் கூட்டுறவு சங்க கட்டிடம் நிர்மாணிக்க 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் கட்டிடம் கட்டி முடிக்காமல் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் ஈழமக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனி ராஜ்குமார் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலதிக தேர்தல் திணைக்களம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாயனிகனுக்கு ஒதுக்கப்பட்ட விசேட நிதி 400 மில்லியன் ரூபாயினால் 65,000 வாக்குகளை பெற்றாரே தவிர உண்மையான வெற்றி அல்ல. மட்டக்களப்பில் அபிவிருத்திக்காக 25/7/2024 நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாயனிகனுக்கு விசேட நிதியாக 400 மில்லியன் ரூபாவும் வரவு செலவு திட்டத்தில் 5 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டது. இந்த விசேட நிதி ஒதுக்கீடுகளையே மட்டக்களப்பு கல்குடா தேர்தல் தொகுதி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக, மட்டக்களப்பு வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் என அடிப்படை வசதி இல்லாத மக்கள் அதிகமாக அங்கிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு பட்டிருப்பு தேர்தல் தொகுதியை முன்னிலைப்படுத்தி பெருவாரியாக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிதி தேர்தலுக்காண்டிய காலத்தில் பின்னரும் கட்டிடம் கட்டமாக வழங்கப்பட்டிருந்தது. இதில் களவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட பிரதேசத்துக்கு உட்பட்ட தொகை 10 கோடி 6 லட்சம் ரூபாய், வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பிரதேசங்களுக்கு 10 கோடி 20 லட்சத்து 20,000 ரூபாய், மட்டக்களப்பு தொகுதிகளுக்கு 4 கோடி 44 லட்சம் ரூபாய். மேலும் பட்டிருப்பு தொகுதியை முன்னிலைப்படுத்தி அனைத்து இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள், விளையாட்டு மைதானங்கள், மயானங்கள் மற்றும் பொது அமைப்புகள் பெரும் தொகையான நிதி வழங்கப்பட்டுள்ளதுடன் கல்குடா, மட்டக்களப்பு தொகுதிகளுக்கு மிக சிறிய தொகை வழங்கி மிக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதுடன் ஒதுக்கப்பட்ட நிதிகள் தேவையானவற்றுக்கு ஒதுக்கப்படாமல் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.